அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். தமிழ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 9 வகையான லாங்குவேஜ் இருக்குதுங்க இந்த சாஃப்ட்வேருக்கு. நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி வருங்க. இதில் வந்து இடையில அடிக்கடி விளம்பரம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ நம்ம கேபிஎஸ்ஆர் தான் ஃபாலோ பண்ணுறோம், மற்ற எதுவுமே பார்க்காதீங்க. அறிக்கைகள்னு இருக்கும், அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே ரைட் சைட் தள்ளினீங்கன்னா கேபி முறைன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து யாருக்கு ஜாதகம் கிடைக்கணுமோ அவங்களுடைய பெயர், பர்த் டைமு எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு பர்த் பிளேஸ்லாம் போட்டு செட்டிங்கில் எப்பயுமே கேபி பழைய அப்படின்றத மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஜாதகத்தை கணிச்சிருங்க. ஜாதகம் கணிச்சிங்கன்னா 12 பாவங்கள், கிரகங்கள் எல்லாமே இருக்கும். அப்படியே அந்த கிரகம் வந்து ராசி அதிபதி நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே துல்லியமாக இருக்கும். பாவத்துடைய ஆரம்ப முனை இங்கே இருக்கும். அடுத்து கிரக குறிகாட்டிகள் இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. விளம்பரம் மட்டும் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்ருங்க. இதில் வந்து தசாபுக்தி பார்க்குறதுக்கு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே தசைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டைம் தசை வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டைம்பில் என்ன தசை போகுது, என்ன புக்தி போகுது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஜாதகத்துக்கு உண்டான ஆப்ஷனுங்க, சரிங்களா? ஜாதகத்தை இப்படி தான் பார்க்கணும். இதில் வந்து பிரசனம் பார்க்கணும். இப்போ கேபிஎஸ்டில் இதில் ஹோரரி நம்பர் போட்டு பிரசனம் பார்க்கணுன்னா திரும்ப முகப்பு வந்துட்டு கேபி முறைக்கு வாங்க. அடியில் இந்த இடத்துல வந்து கேபி முறை இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நேம் கொடுத்துங்க. பிரசனம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு யாருன்னா கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி சும்மா டம்மியாக நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல செட்டிங்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து கேபி பழைய கொடுத்துட்டு நம்பர் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியுமா நம்பர் 199 அப்படின்னு கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து ஜோதிடர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த டிஃபால்ட் லொக்கேஷன். இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கின்றதால கோயம்புத்தூர் டிஃபால்ட் லொக்கேஷன், அதை பார்த்துக்குங்க. ஜாதகத்தை கணிக்கவும் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா ஜாதகம் வந்துடும். இது வந்து பிரசன்ன சார்ட், சரிங்களா? இது வந்து லக்னம், மகர லக்னமாக விழுந்து உள்ள 12 பாவங்கள், ராசியோட தொடர்பு, அடுத்து வந்து கிரகத்துடைய ராசி அதிபதி நட்சத்திரம், உப நட்சத்திரம், பாவத்துடைய ஆரம்ப முனை தொடர்பு, கிரக குறிகாட்டிகள், இது எல்லாமே வந்து துல்லியமாக இருக்கும். அப்படி இங்கே தசைன்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து தசை கூட வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேருங்க. 9 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் தமிழில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் கேபி அஸ்ட்ராலஜிக்கு. நன்றி, வணக்கம்.